ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் அண்ணாமலையாருக்கு அட்டெண்டன்ஸ் போடலான்னு பார்த்தா பள்ளியின்னு ஒரு வெளிச்சம் ஜன்னலுக்கா எட்டி பார்த்தா கோபுரம் தெரியுது. இதுக்கு மேல கியூரியாசிட்டி தாங்காது, கிளம்பிடுவோம்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோம். இந்த பயலோட ராசி இன்னைக்கு எங்களை சாமியை சும்மா அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்க்க வச்சிடுச்சு. இன்னைக்கு கூட்டமே இல்ல. யூஸ்வலா பாத்தீங்கன்னா 4ல இருந்து 5 மணி நேரம் ஆகும். பட் இன்னைக்கு பெருசா கூட்டம் இல்ல. அதனால நாங்க சரன்னு போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாதைக்குள்ள போற வழியெல்லாம் ஒரே குரங்குகள், ஒரே சேஷ்டைகள், ஸ்டைலான குரங்கு, கும்பலான குரங்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குரங்கு. பின்னாடி ஒரு சூப்பர் குரங்கு வருவாரு. ஆனா உங்களை எத்தனை பேர் இந்த கோவில இந்த மாதிரி கேட்டுக்குள்ள போகாம பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு தெரியல. நாளா சின்ன வயசுல பார்த்து ரசிச்சிருக்கேன். அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப இந்த கோயிலும் இல்ல, எல்லா கோயிலையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்ப ஒரே கூட்டம் கோயிந்தா கோயிந்தான்னு கத்தி நின்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிரச்சனை இல்ல. இன்னைக்கு ரொம்ப அமைதியா, ரொம்ப சைலண்டா, காமா போச்சு. இங்க நிறைய பேர் மொட்டை போட்டு வந்தாங்க. எனக்கு ஒரே சந்தேகம், இங்க மொட்டை அடிக்கிறாங்களான்னு. விசாரிச்சு பார்த்தா திருப்பதியில மொட்டையை போட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வந்து பாக்குறாங்க. அங்க ஏதோ சாமியார் சொன்னாராம். இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, அங்க இருக்க ஆட்டோக்காரங்க முதல் கொண்டு பூக்கடைக்காரங்க முதல் கொண்டு தெலுங்கு பேசுறாங்க. அது ஒரு நல்ல பிசினஸ் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஆனா இருக்கிற எல்லா இடத்துலயும் தமிழ், தெலுங்கு, கன்னடம் சொல்லி நேம்போடா இருக்குது. அங்க இருக்கிற லோக்கல் பீப்பிள் சில பேர் இதை நினைச்சு வருத்தமும் பட செய்யறாங்க. எது எப்படி இருந்தாலும் ஒருத்தன் எவ்வளவு பெரிய சிவபக்தனா இருந்தா இப்பேற்பட்ட ஒரு கோவிலை சிவனுக்காக கட்டி அது தமிழர்களுடைய அடையாளங்கள்ல முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது, போற்றப்படுது. அச்சோ ஜாலியா போறது மாதிரி கொஞ்சம் சீரியஸ் ஆயிட்டா மன்னிச்சோ. இப்போ என்ன அப்படின்னா லட்டு வாங்கி வந்து நாங்க சாப்பிட்டு இருந்தோம். இவங்க சூப்பர்னு சொல்றாங்களா, அதை கொஞ்சம் பதிவு பண்ணிட்டாங்க. இவன் எதுக்கு ஓடினே இருக்கானா, தீர்த்த தண்ணி எங்க தலையில தெளிச்சிட போறோம்னு ஓடிட்டு இருக்கு. ஒரு வெடி வெடிச்சா எவ்வளவு பறவை தெரியுமா பறக்குது. அவ்வளவு பறவைகளுக்கு இந்த கோபுரம் எல்லாம் வாழ்வாதாரமா இருக்கு. ஆனா இந்த கோபுரத்தை எப்படி கட்டினாங்கன்னு யோசிக்கவே முடியல. எப்பா பக்தாஸ் வர நேரத்துல இப்படி பகோடா போறீங்க நியாயமா? மனிதனா பிறந்த எல்லாருக்குமே இங்க வழிபட உரிமை உண்டு. ஆனா சொந்தம் கொண்டாட தமிழனுக்கு மட்டும் தான் உரிமை உண்டு. நம்ம யாரும் திருப்பதியில போயிட்டு ஓம் நம சிவாயன் கத்துறது இல்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரானும் சொல்றது இல்லையே. சில பேர் பண்ற சலித்தனமான வேலையால பல பேரோட நம்பிக்கையும் உரிமையும் முடமாக்கப்படுது. மொழி மதத்தை கடந்தவங்க மனுஷங்க மத்தவங்க நம்பிக்கையை மதிக்கிற வரைக்கும் மனித மோங்கும். எல்லாத்தையும் விட்டுட்டா கூட இந்த லட்டு சிவன் கோயில்ல எதுக்குடா லட்டு, அதுவும் ஃபார்முலா கூட கிட்டத்தட்ட திருப்பதி லட்டு மாதிரி தான் இருக்குது. யாரும் சாட்டிஸ்ஃபை பண்ண லட்டு தரீங்க. சரி நம்மளால முடிஞ்சது இந்த பாட்டியாவது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லி அந்த பாட்டியோட அன்புக்கு எனக்கு நெத்தில நாங்க 3 பேரும் பட்டைய போட்டாச்சு. நல்ல வேலை பாட்டி நாமத்தை போடல. உங்களுக்கு நைட் லைஃப் ஆஃப் திருவண்ணாமலை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் கோபுரங்களுடைய சூப்பரான போட்டோ வந்துட்டே இருக்கு.